Do not be afraid. யோவான் 6:20. அஞ்சாதீர்கள், இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, He says, I am here with you, I am always here with you, even when it is dark and you cannot see me. நான் உன்னோடு இருக்கிறேன், எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறேன், ஒருவரும் பார்க்க முடியாத இருளிலும் உன்னோடு இருக்கிறேன். இறைவனுடைய பிரசன்னம் என்றும் நம்மோடு இருப்பதினால் நாம் அஞ்ச தேவையில்லை என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி, நாம் பாடிய ஆராதனை பாடல் அதை எடுத்துரைக்கிறது. 1 அருளப்பர் 1:5 God is light, in him there is no darkness at all. சங்கீதம் 27:1 The Lord is my light and my salvation, whom shall I fear? ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, வேறு யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. இருள் ஒரு பக்கம், அருள் ஒளி இன்னொரு பக்கம். இயேசு கொடுப்பது அருள் ஒளி, சாத்தான் கொடுப்பதோ இருள். ஆக இந்த இருளிலே நாம் பயப்படுகிறோம், கண்ணுக்கு எதுவும் புலப்படவில்லை, ஆகவே அச்சம் நம்மை கவுகிறது. ஆனால் ஒளியாம் கிறிஸ்து நம் உள்ளத்தில் இருந்தால் அது தெளிவாக எதையும் பார்க்க கணிக்க உதவுகிறது. ஆகவே தான் ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. இந்த பயத்திலிருந்தும் அச்சத்திலிருந்தும் பல வகையான நடுக்கத்திலிருந்தும் இறைவன் என்னை காப்பாற்றுகிறார். We see things not as they are, but as we are. H.M. தமிழின்சன், நாம் பொருட்கள் எப்படி இருக்கிறதோ அப்படியே பார்க்காமல் நாம் இருப்பது போல் பார்க்கிறோம். நல்ல உதாரணம், ஒரு வைக்கோல் வழியில் கிடந்தால் நமக்கு அச்ச உணர்வு இருப்பதினால் அது வைக்கோல் புல்லாக பார்க்காமல் அது ஏதோ பாம்போ என்ற ஒரு பயத்துடன் நோக்குகிறோம். நம்மில் இருக்கக்கூடிய பயம் அவ்வாறு பார்க்க வைக்கிறது. ஆனால் உண்மையில் அது ஒரு வைக்கோல் புல். ஆகவே தான் தமிழில் இருக்கிற பழமொழிகள் மிக மிக அருமையானவைகள். அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பது எவ்வளவு உண்மை. பயந்து போனால் எங்கு பார்த்தாலும் அவனுக்கு அச்சம், பயம். நிறைய கவிஞர்கள் இதை பற்றி பாடியிருக்கிறார்கள். கல்யாண சுந்தரம் நினைக்கிறேன், ஒரு கவிஞர், வேப்பமரத்து உச்சியிலே பேய் ஒன்று ஆடுகிறது என்று சொல்வதை கேட்டு நீ பயந்து விடாதே. இவைகளெல்லாம் மக்கள் நம்மை பயப்படுத்த சொல்லுகின்ற வார்த்தைகள். உன்னில் இறைவன் இருக்கிறார் என்பதை இன்னும் ஆழமாக பற்றிக்கொள், அப்பொழுது எதுவும் உன்னை அச்சுறுத்தாது. Before our personal frailness to successfully carry out the mission the Lord has asked us to do, a vocation, an apostolic project, a service, we may console ourselves just knowing the Virgin Mary. Prayer is the most powerful form of energy one can generate. Prayer is a force as real as terrestrial gravity. It supplies us with a flow of sustaining power in our daily lives. எந்த ஒரு மனிதனும் உற்பத்தி செய்யும் சக்தியில்
வலிமையானது பிரார்த்தனையே. உற்பத்தி செய்யும் சக்தி என்று சொன்னால் நல்ல உதாரணம் எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம். மின்சாரம் என்பது ஒரு எனர்ஜி. அதை பல வகையில் தயாரிக்கின்றோம். நீர் வழியாக என்றால் ஹைட்ரோ பவர். இந்த அனல் வெப்பத்தின் வழியாக நிலக்கரியை அல்லது பழுப்பு நிலக்கரியை எரித்து நாம் சக்தியை உருவாக்கின்றோம் என்றால் அது தெர்மல் பவர் ஸ்டேஷன். அணுவை உடைத்து அதிலிருந்து வரக்கூடிய சக்தியை பயன்படுத்தினோம் என்றால் அது அட்டாமிக் எனர்ஜி. இவ்வாறு பல வகையிலே நாம் இந்த மின்சாரத்தை உருவாக்கி அதை பயன்படுத்துகிறோம். பல வகையான செயல்பாடுகள், விளக்குகளாக, விசிறிகளாக, இன்னும் பல வகையான கருவிகளிலே இதை பயன்படுத்துகிறோம். இந்த சக்தி அதைவிட மிக சிறந்ததும் வல்லமையானதும் இந்த பிரார்த்தனை என்ற ஜெபம். ஜெபத்தில் அவ்வளவு சக்தி உள்ளது. பிரார்த்தனை மிகவும் சக்தியுள்ள சக்தியாக இருக்கிறது. அது நம் அன்றாட வாழ்வில் நிலையான சக்தியாய் வழிந்தோடுகிறது. More things are wrought by prayer than this world dreams of என்பது அருமையான ஆங்கில கவிதை. பல காரியங்கள் மனிதனால் நினைக்க முடியாத, எண்ண முடியாத, கற்பனையில் நினைக்க முடியாத காரியங்களை கூட ஜெபம் சாதிக்கும். God is willing to walk a mile for every step we take. நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் கடவுள் என்னோடு 1 மைல் தூரம் நடக்க ஆயத்தமாயிருக்கிறார். நான் என்ன முயற்சி செய்கிறேன், அந்த முயற்சியை இறைவன் தன்னோடு சேர்ந்து எனக்கு மிகுந்த ஆதரவாக இருக்கிறார். நாம் செய்வது சிறிய முயற்சியாக இருக்கும், ஆனால் கடவுள் கொடுப்பது ஏராளம், தாராளம். திருப்பாடல் 121. விண்ணையும் மண்ணையும் உள்ளடக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அவர் உம் கால் இடராதபடி பார்த்து கொள்வார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். ஆண்டவரே உம்மை காக்கின்றார். அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழல் ஆவார். நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உன்னை காத்தருள்வார். செபிப்போம், முழுந்தால் இருப்போம். Dear Lord, help us to remember that when the dark and stormy nights come into our life, you are there. We have no need to fear. May your love be upon us, O Lord, as we place all our trust in you. எங்கள் அன்பான ஆண்டவரே, எங்கள் வாழ்வின் இருள் சூழ்ந்த சஞ்சலமான இரவுகளிலும் நீர் எங்களோடு இருக்கின்றீர். நாங்கள் அச்சப்பட தேவையில்லை என்பதை உணரச் செய்தருளும். எங்கள் முழு நம்பிக்கையும் உம்பால் வைத்துள்ள நிலையில் உம் அன்பு எங்கள் மேல் இருப்பதாக. எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே இந்த நற்கருணையிலே உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை எமக்கு தந்து கொண்டிருக்கின்றீர். உம்மை நோக்கி ஜெபிக்கும் பொழுதெல்லாம், உம்மை நோக்கி பார்க்கும் பொழுதெல்லாம் உம்முடைய அருள் கதிர்கள் எம் உள்ளத்தில் பாய்கின்றன. பாய்ந்து புது இரத்தத்தை கொடுப்பது போல ஒரு உத்வேகத்தை தருகின்றேன், எழுச்சியை தருகின்றேன். எங்களுடைய சோம்பல், களைப்பு, இவைகளையெல்லாம், சோர்வு, இவைகளையெல்லாம் நீக்கி புத்துணர்வு கொண்டவர்களாய் ஒவ்வொரு நாளும் ஏறெடுக்க இந்த காலை வேளையிலே நாங்கள் இந்த திருப்பலி பீடத்திலிருந்து எங்களுக்கு புறப்பட்டு வரும் உம்முடைய அற்புத கதிர்வீச்சு எம்மை ஆட்கொள்வதாக. எம்மை மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சியை தொலைக்காட்சி ஊடகங்களில் பார்த்து விசுவாசத்தோடு ஜெபிக்கின்ற அனைவருக்கும் உமது அருளை அபரிதமாக அளிப்பீராக. இதனால் தீமை, தீங்கு,
சாத்தானின் வலை இவைகளிலிருந்து நாங்கள் மீள செய்திடலாம். இவைகளிலிருந்து எங்களை மீட்டருளும். கட்டவிழ்த்து போகவிடும், பாவ கட்டுகளை அவிழ்த்துவிடும் இயேசுவே என்கின்ற வகையில் எம்மை சுற்றி இருக்கக்கூடிய பல வகையான அச்சங்கள், பல வகையான கட்டுப்பாடுகள், எங்களை கட்டி போட்டு வைத்திருக்கக்கூடிய இந்த தாக்கங்கள், ப்ரெஷர்ஸ் அனைத்தையும் தேவரீதாமே விடுவித்தருளும். உமது அருள் ஒன்றே எமக்கு போதும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.